அதாவது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைந்து அவர்கள் வாக்குகளை கேட்டிருப்பார்களாக இருந்தால், தேர்தலில் போட்டியிட்டிருப்பார்களாக இருந்தால், ஒரு ஜனாதிபதியாக இருந்தவரை உடனடியாக கைது செய்வதும் ஒரு சாதாரண கிரிமினல் மாதிரி அவரை அவர்களின் போது பிரதானமான ஊழல் குற்றச்சாட்டு யாருக்கு எதிராக? சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமன். அது முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கட்டும், அல்லது அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும். இப்போ ஒரு பொறிமுறையின் ஊடாக இந்த பயணம் தனிப்பட்ட பயணமா உத்தியோகபூர்வமான பயணமா என்று ஆராயப்பட்டு அதில் அவர் அரசு சொத்துக்களை அபியூஸ் பண்ணினார் என்று தீர்மானிக்கப்படுமாக இருந்தார். தமிழர் விடயம் சார்ந்து தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் உரிமை கோரிக்கைகள், அவர்களுடைய அந்த நீதிக்கான பொறிமுறை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சர்வதேசத்தை நோக்கி அந்த நகர்வுகளில் இது எப்படியான தடைகளை ஏற்படுத்தும்? ஏனென்றால் மாற்றம் நெகட்டிவ் பக்கத்துல தான் போயிருக்க ஒழிய பாசிட்டிவ் பக்கத்துக்கு போனதாக நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் செய்யப்பட்ட விடயத்துக்காக ஒரு சாதாரண கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவார் என்கின்ற விடயமும் பல பேரை குவாலிஃபைடான பல பேரை ஜனாதிபதி பதவியை வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இலங்கையை பொறுத்தவரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதும் இந்த பிணை கொடுக்கப்பட்ட விடயங்களும் அதிகமாக பேசப்படுகின்றன. இந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்க இவற்றின் பின்னாலே நிகழ்த்தப்படுகின்ற, அதுவும் தமிழர் அரசியல் தரப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், இந்த விடயங்கள் சார்ந்தும் பேச வேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த நிலைமைகள் எதிர்காலத்திலே இலங்கை எப்படியான ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லும், அப்படி இருக்க இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுடைய இந்த வடகிழக்கு சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான நகர்வுகள் எப்படி இருக்கும், இவை சார்ந்தும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு இந்த நேர்காணல் அமைய போகிறது. அழைத்து வந்திருக்கிறோம் இணைய வழியினூடாக அமெரிக்காவினுடைய சாஸ்பரி பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் கீதா பொன்கலன் அவர்கள். வரவேற்கலாம். வணக்கம். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயம், அவருக்கு பிணை வழங்கப்பட்ட விடயம் என்பது இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. ரணிலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லிபரல் முகமூடி அணிந்திருக்கின்ற ஒரு அரசியல்வாதி என்கிற ஒரு நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது. மிக முக்கியமாக அவர் ஒரு லிபரல் முகமூடி அணிந்திருந்தாலும் அவர் ஒரு சிங்கள பௌத்தத்தினுடைய அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறார். காலங்காலமாக அவருடைய நகர்வுகள் என்பது தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஒரு நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியிலே அவருக்கு சர்வதேசத்தினுடைய ஆதரவு இருக்கிறது என்பதும் நாங்கள் அறிந்த முடியும். ஒரு சர்வதேசத்தை கையாளக்கூடிய ராஜதந்திரங்கள் நன்கு கைவரப்பெற்ற ஒரு தலைவர் என்கிற புரிதலும் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இந்த மத்திய வங்கியினுடைய பிணை முறை மோசடி தொடர்பான விடயம் என்பது அதிகமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இது இருக்க அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்கிற ஒரு ஒப்பீட்டளவில் இது சிறிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இந்த விடயத்தை சர்வதேசம் எப்படி கையாளும்? உதாரணமாக இந்த பிணைமுறை மோசடி தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட மாட்டார் என்பது அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு மேற்கத்திய நாடுகள் அங்கே இடம் கொடுக்காது என்பதும் இன்னும் ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படி இருக்க இந்த ஒரு சிறிய விடயத்திற்காக கைது செய்யப்பட்ட இந்த விடயத்தையும் பிணைமுறை மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட மாட்டார் என்கிற அந்த விடயத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? அடிப்படையில நான் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது ஒரு அரசியல் செயல்பாடாக பார்க்கிறதே ஒழிய சட்ட செயல்பாடாக பார்க்கல. ஒரு தவறான முன்னுதாரணத்தை வழங்குகின்ற மிக விமர்சிக்கத்தக்க ஒரு தீர்ப்பாக பார்க்கிறேன்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக அறகலையின் போது, அறகல போராட்டத்தின் போது ஊழல் மோசடி தொடர்பான செயல்பாடுகள், எதிரான செயல்பாடுகள் அடிப்படையில் பெரிய பெரிய விஷயங்கள் பேசப்பட்டன. உதாரணமாக யுகாண்டாவிலிருந்து கோடிக்கணக்கில் காசு கொண்டு மாதிரி. இறுதியாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். நியூயார்க்கு போயிட்டு வர்ற வழியில லண்டன்ல நடந்த மீட்டிங் அவர் தனிப்பட்ட மீட்டிங், அதுக்கு அரச பொது
சொத்துக்களை பயன்படுத்தினார்கள் சொல்லிட்டு ஒரு ஜனாதிபதியாக முதலாவது பிரச்சனை வந்து அவ்வளவு பெரிய விஷயங்கள் பேசப்பட்டு விட்டு நீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டது தவறானது நான் நினைக்கிறேன். இரண்டாவது ஒரு ஜனாதிபதி என்பவர் எந்த நேரத்தில் அவர் ஜனாதிபதி பதவியில இருக்கிறார், ஜனாதிபதி பதவியில இல்ல, அந்த பொறுப்புல இல்லைன்றது அவர் பதவி காலத்துல டிசைட் பண்றது கஷ்டம். நான் வந்து ஒரு பேராசிரியர் சொன்னா 5 மணிக்கு பிறகு நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா 5 மணிக்கு பிறகு எனக்கு நான் ப்ரொஃபஸர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதி அப்படி இல்லை, 24 மணி நேரம் வேலை அது. அதுவே அந்த தனி பதவியில் இருக்கிற காலத்துல தனிப்பட்ட பொறுப்பு அரச பொறுப்புன்றது டிசைட் பண்றது கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்தை கைது பண்றது இதோட தவறு நினைக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு பிணை கொடுக்காம இருந்ததுக்கான முக்கிய காரணம் இந்த 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 இங்கிலாந்து பயணத்துல ஒரு உத்தியோகபூர்வ பொறுப்பு இருந்தது என்று கூறப்பட்டது. அது கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கடிதத்துல அவர் ஜனாதிபதியாகவும் மைத்ரி விக்ரமசிங்க ஃபர்ஸ்ட் லேடி என்ற அடிப்படையில் அந்த கடிதம் எழுதப்பட்டது. அதில் ஒரு உத்தியோகபூர்வ தன்மை ஒன்று இருந்தது. ஆகவே இது முற்றுமுழுதாக கிளியராக தெளிவாக தனிப்பட்ட ஒரு பயணம் சொல்ல முடியாது, விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அத்தகைய ஒரு நிலையில ஒரு ஜனாதிபதியாக இருந்தவரை உடனடியாக கைது செய்வதும் ஒரு சாதாரண கிரிமினல் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணதும் தவறான ஒரு விடயம் நினைக்கிறேன். எதிர்காலத்துல இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில தவறான ஒரு செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அரசனுடைய வாதம் என்பது சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமன். அது முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கட்டும், அல்லது அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோரும் சமன் என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அது நியாயமான வாதம். ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்பதுதான், அல்லது என்ன காரணம், அதாவது கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை பற்றி நாங்கள் பார்க்கிற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு அதாவது நிதி மோசடி என்கிற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது அரச நிதியை தன்னுடைய அதாவது சொந்த தேவைக்காக பயன்படுத்தினார் என்பது அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு. இப்படி இருக்க மேற்கத்திய நாடுகளினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் பிணைமுறை மோசடி போன்ற மிக பாரிய விடயங்கள் அதன் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட முடியாது என்கிற ஒரு பேச்சும் வந்து இருக்கிறது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுல எல்லோரும் சமமானவர்கள் அந்த ஒரு கூட்டு தான் இப்ப சோசியல் மீடியா நான் பார்த்தது வந்து எல்லாரும் சமமானவர்களாக எல்லோரும் சமமாக ட்ரீட் பண்ணப்பட வேண்டும். அதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கே ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணலாம் என்ற ஒரு வாதம் தான் குறிப்பாக ஜேவிபி சப்போர்ட்டர்ஸ் இடையில பார்த்து அது வந்து ஒரு அளவு நான் நினைக்கிறேன் வந்து முற்று முழுவதாக உண்மையான ஒரு விடயம் அல்ல. எல்லோரும் சமமான வந்து நடைமுறையில் உண்மையான விடயம் அல்ல. உதாரணமாக சொன்னால் ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் எல்லோரும் சமமாக இருந்தாலும் ஜனாதிபதி பதவி முடிஞ்ச சாதாரண பொதுமக்களாக மாற வேண்டும். ஆனா அப்படி இருக்குல்ல, அவருக்கு விசேஷ சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது, அவருக்கு அரசியல் யாப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, சில சலுகைகள் நீக்கப்பட முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு அது. அதனை ஒரு சாதாரண ஒரு தொழில் மாதிரியாக மாற்றுகின்ற செயல்பாடு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நான் சொல்ல வர விஷயம் என்று சொன்னால் ஒரு முன்னாள் ஜனாதிபதியும் ஒரு சாதாரண பொதுமகனும் ஒரே மட்டத்தில் ட்ரீட் பண்ணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது வந்து இந்த யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாத ஒரு விடயமாக. உதாரணமாக சொல்லுவோம், ஜனாதிபதியாக இருப்பவர் ஜனாதிபதி பதவி முடிஞ்சவனும் சாதாரண மனிதனாக மாறிவிடுவார் என்ற ஒரு நிலைமை. அவர் ஒரு பொது அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் செய்யப்பட்ட விடயத்துக்காக ஒரு சாதாரண கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவார் என்கின்ற விடயமும் பல பேரை குவாலிஃபைடான பல பேரை ஜனாதிபதி பதவியை போட்டியிடுவதை தடுத்துவிடும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. சட்டத்தில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு சாதாரண பொதுமகனும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியும் ஒரே மாதிரியாக பயன்படுத்த முடியாது. உதாரணமாக சொல்றேன்னு சொன்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திடீரென்று கைது செய்யப்பட முடியாது. அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றித்தான் செய்ய வேண்டும். என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கு விசேஷமான சலுகைகள் இருக்கின்றது, விசேஷமான அந்தஸ்து ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி தான் ஜனாதிபதிக்கும் விசேஷமான அந்தஸ்து ஒன்று இருக்கின்றது. இப்ப இந்த நடைமுறை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் எந்த ஒரு ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியும் சாதாரண ஒரு விடயத்துக்காக கைது செய்யப்படலாம். அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை இலங்கை அரசியலுக்கு வழங்கியதுதான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த கைதின் பிரகாரம், அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதன் பின்பு இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற
அனுர அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த அரகலரிய போராட்டத்திலே, அதாவது அரகல போராட்டத்திலே யார் யார் இணைந்திருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே ஒன்றாக இருக்கின்ற ஒரு நிலைமையும் காண முடிகிறது. உதாரணமாக அன்றைக்கு கோகோட்டா என்று சொல்லி கோட்டபாய ராஜபக்ஷவை ஆட்சியிலிருந்து துரத்துவதற்காக போராடியவர்கள் அவர்களும் இணைந்து, இந்த கோட்டபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, மிக முக்கியமாக இந்த ராஜபக்ஷர்கள் குடும்பமும் அவர்களோடு இணைந்து எதிர்க்கட்சி சார்ந்த அனைவருமே ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு எழுந்திருக்கிறது இல்லையா? ஆகவே இவை மக்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுக்காதா என்றால், ஜனாதிபதியாக இருந்த யாரும் அல்லது பதவியில் இருந்த யாராவது தவறு இழைக்கப்படுகிற போது அவர்களுக்கு எதிராக இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கும் விதிவிலக்கு இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே திணிக்காத. இப்ப இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடாக தான் பார்க்கப்படுகின்றது. ஒரு முற்றுமுழுது சட்ட அடிப்படையை கொண்ட ஒரு செயற்பாடாக பார்க்கப்படவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல மிக ஒரு மென்மையான ஒரு குற்றம் இருப்பது போல தெரிகின்றது. அதுவும் எங்களுக்கு நிச்சயமா தெரியாது. உண்மையாக உத்தியோகபூர்வ பொறுப்புல தான் இதை செய்தாரா அல்லது தனிப்பட்ட முறையில் செய்தாரா என்று சொல்லி எங்களுக்கு இன்னும் தெரியாது. அது விசாரிக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை முடிவடைந்து அது தீர்மானிக்கப்படுகின்ற வரை அவர் கைது செய்யப்படாமல் இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு பொறிமுறையினூடாக இந்த பயணம் தனிப்பட்ட பயணமா உத்தியோகபூர்வமான பயணமா என்று ஆராயப்பட்டு அதில் அவர் அரசு சொத்துக்களை அபியூஸ் பண்ணினார் என்று தீர்மானிக்கப்படுமாக இருந்தார். அதன் பிறகு அவர் கைது செய்யப்படுவது நியாயமாக இருந்திருக்கும். சிறிய குற்றமாக இருந்தாலும் என்று சாதாரண பொதுமக்கள் சிறிய குற்றத்துக்காக கைது செய்யப்படுவது உண்டு. ஆனால் அது தீர்மானிக்கப்படுவதற்கு முன்னரே அவரை கைது செய்வதும் அவரை சிறையில் அடைப்பதும் எல்லாம் தவறான அரசியலை வெளிப்படுத்துகின்றதாக தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அறகலையின் போது இருந்த எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரைவிலக்கணத்தையும் வைக்கலாம். அப்படி இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன என்றும் நீங்கள் பார்க்கலாம். என்ற அறகலை அரசியல் என்று முடிந்து விட்டது. அது வேறொரு ஃபேஸ். இப்ப இருக்கிற வேறொரு வித்தியாசமான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள தான் எல்லாரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொன்ன மக்கள் SLPP பொதுஜன பெரமுனைக்கு எதிராக பாரதூரமான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் 2022. ஆனா 2024 நவம்பர் மாதம் 10% வாக்குகளை பெற்றிருந்தார்கள் என்பது மக்களுடைய அபிப்பிராயம் மாற்றமடைந்து வருகின்றது என்று. அறகலைய சூழ்நிலையிலிருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி மாற்றமடைந்து வேறொரு அரசியல் சூழ்நிலை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு தோரணை ஏற்பட்டிருக்கின்றது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது UNPக்கும் SJB பிரேமதாசனுடைய கட்சிக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு தான். நான் நினைக்கல UNPயும் SJBயும் SLPPயும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்காலத்தில் அரசியல் செய்வார்கள் நான் நினைக்கல. என்ற ரணில் விக்ரமசிங்கேக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். அவர் நாட்டுக்கு ஒரு சேவையை வழங்கி இருக்கின்றார் என்பதும் மறுக்கப்பட முடியாத ஒரு விடயம். குறிப்பாக பொருளாதார வீழ்ச்சி என்பது அவருடைய பங்கு முக்கியமானது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த அடிப்படையில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், அவருக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த செயல்பாட்டில். ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் அரசியலை ஒன்றாக செய்வார்கள் என்று நான் நினைக்கல. ஆனால் SJBயும் பிரேமதாசனுடைய கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றாக இணைந்து செயல்பட முன்வார்கள் இருந்தால் அது இப்போ இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாகத்தான் ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இது ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு அரசியல் நகர்வு என்று தான் நான் நினைக்கின்றேன். இதே நேரத்தில் இன்னொரு விடயம், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அதாவது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசும் இணைந்து அவர்கள் வாக்குகளை கேட்டிருப்பார்களாக இருந்தால், தேர்தலில் போட்டியிட்டிருப்பார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்கி இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒப்பீட்டளவிலே அனுர அரசுக்கு எதிர்க்கட்சி என்பது பலவீனமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு அண்டை நாடான இந்தியாவினுடைய ஒரு தந்திரமாக கூட இதனை பார்க்கலாமா? ஏனென்றால் இந்தியாவினுடைய இந்த பிராந்திய அரசியல் கையாளுகையில் ரணில் விக்ரமசிங்க மீதான இப்படியான சில அழுத்தங்களை கொடுப்பதான ஒரு தோற்றப்பாடும் எழுகிறது இல்லையா? அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இதுல பின்னால் ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரமோ அரசியல் கல்குலேஷனோ இருப்பதாக நான் நினைக்கல. இப்ப அறகலையின் போது எனக்கு தனிப்பட்ட அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். அறகலையின் போது இலங்கையில ஒரு அரசியல் கலாச்சாரம் மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இப்ப மாற்றம்
அரசியல் ஆய்வும் இல்லாத ஒரு சமூகமாக மாறும். மாற்றம் வந்து நெகட்டிவ் பக்கத்துல தான் போயிருக்க ஒழிய பாசிட்டிவ் பக்கத்துக்கு போனதாக நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் ரணில் விக்ரமசிங்கே குற்றம் செய்தாரா இல்லையா என்றதை பற்றி பிரச்சனை, அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற விதமான ஒரு 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 ஆர்கியூமெண்ட் இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முழுமையாக அரசியல் குரோதத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். என்ன சொன்னால் ரணில் விக்ரமசிங்கேக்கு சிங்கள மக்கள் மத்தியில் கடந்த காலத்தில் பாரதூரமான ஒரு கசப்புணர்வு இருந்தது. அவர் பெருசாக சிங்கள வாக்காளர்களுக்கு பிடிக்காது. அவருக்கு தமிழ் வாக்காளர்களுக்கு இடையில கூடுதலான ஒரு செல்வாக்கு இருந்தா தான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில ஒரு விஷயம் என்ன சொன்னால், அறகலையின் போது பிரதானமான ஊழல் குற்றச்சாட்டு யாருக்கு எதிராக? ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக. ஆனால் ராஜபக்ச குடும்பத்துல யாரும் இன்னும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அடைக்கப்பட்டார் என்றார் அவருக்கு சிங்கள மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆதரவு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆகவே அவர் ஒரு ஈஸியான இலக்காக இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடு இடம்பெற்றது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்ப இந்த தீர்மானத்துக்கு பின்னணியில இந்தியா இருக்கிறார்கள், சர்வதேச சமூகம் இருக்கிறார்கள் என்று கூறுவதற்கான தக்க ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அந்த ஆதாரம் இல்லாமல் நாங்கள் ஒரு இந்தியா இதுக்கு பின்னணியில் இருக்கின்றது என்ற ஒரு தியரியை முன்வைக்கிறது அவ்வளவு இந்த நிலையில இன்றைய நிலையில சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இந்த விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த நேரத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் சார்ந்தும் நாங்கள் உரையாட வேண்டியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதியினுடைய கைது. இந்த உள்நாட்டிலே நீதி பொறிமுறை என்பது பலமாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை வெளி உலகிற்கு சொல்லியிருக்கும். நிச்சயமாக இந்த விடயம் பேசப்பட்டிருக்கும். ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று இந்த கைது என்பது ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கலாக இருக்கலாமோ என்கிற ஒரு கருத்து உங்களுடைய அந்த பதிலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படி இருக்கிற போது சட்டத்தின் முன்பாக முன்னாள் ஜனாதிபதி நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு அந்த விடயத்தை கையாண்டு உள்நாட்டிலே நீதி பொறிமுறை என்பது பலமாக இருக்கிறது, நாங்கள் உள்நாட்டிலே இதற்கான அந்த தீர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் என்கிற ஒரு வெளிப்படுத்தல்களை தமிழர் விடயம் சார்ந்தும் தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் உரிமை கோரிக்கைகள் அவர்களுடைய அந்த நீதிக்கான பொறிமுறை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சர்வதேசத்தை நோக்கி அந்த நகர்வுகளில் இது எப்படியான தடைகளை ஏற்படுத்தும்? ஏனென்றால் ஐநாவினுடைய மனித உரிமைகள் அமர்வுக்கான அந்த கூட்டத்தொடரும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இப்படியான அந்த நிலைமைகள் தான் இந்த விடயமும் அரங்கேறி இருக்கிறது. ஆகவே இது தமிழர் தரப்பினுடைய நகர்வுகளிலே எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதின் காரணமாக இலங்கையினுடைய நீதித்துறையினுடைய சுயாதீனம் அதிகரித்திருக்கின்றது என்ற வாதத்தை முன்வைக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் ஏர்லி. இவ்வளவு குயிக்கா நாங்கள் அந்த முடிவு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையில சுயாதீனம் கூடியிருக்கின்றதா குறைஞ்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு தெரியும். அந்த முடிவுக்கு நான் வருவதற்கு தயாராக இல்லை இன்னும். இப்ப இந்த சூழ்நிலையில இதன் காரணமாக சுயாதீனம் அதிகரித்ததன் காரணமாக தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதும் ஒரு அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த முடிவுக்கும் தமிழ் மக்கள் வர வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இப்ப இதனுடைய ஜெனீவா பொறிமுறையினுடைய தாக்கம் என்னன்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமாக இருந்தால் ஜெனீவாவில் அதை பற்றி பேசப்பட்டிருப்பதற்கான சாத்தியம் ஒன்று இருந்தது. ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த கைது செய்தனுடைய எதிர் விளைவுகளை அரசாங்கம் எதிர்பார்க்க இல்லைன்னு தான் நினைக்கின்றேன். அதுக்கு எதிராக எழுந்த எதிர்ப்புகளை அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த எதிர்ப்பு அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட பலமாகத்தான் இருந்தது நான் நினைக்கிறேன். இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக வரும் என்று அவர் எதிர்பார்க்கல. சர்வதேச மட்டத்திலிருந்து பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு வராவிட்டாலும் கூட ஒரு மென்மையான மட்டத்தில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்ப அமெரிக்க உத்தியோகத்தர்கள் போய் மைத்ரி விக்ரமசிங்கே சந்திக்கிறது, அவருக்கு செய்தி அனுப்புறது, எரிக் சோல்ஹேம் ஒரு செய்தி போடுறது, பிறகு இந்தியாவில இருந்து சில சிக்னல்கள் வழங்கப்பட்டிருப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றேன் சொன்னால் ரணில் விக்ரமசிங்கேக்கும் மோடிக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு காணப்பட்டிருந்தது. அந்த அடிப்படை மால்தீவ்ல இருந்து ஒரு செய்தி வந்திருந்தது. ஓகே, ஒரு மட்டத்திலான எதிர்ப்பு எழுந்ததன் காரணமாகத்தான் அவருடைய இந்த ரிமாண்ட் பண்ற செயல்பாடு நீடிக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த எதிர்ப்பை அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை. அதன் காரணமாக 2 நாளைக்கு பிறகு அவரை விட்டுட்டார்கள். இல்லாமல் இருந்து அவர் இன்னும் அடைச்சிருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே இப்ப அவர் தொடர்ந்து விளக்கமறியல் வைக்கப்படாதபடியால் இந்த பிரச்சனை மென்மை அடைந்து விடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்று சொன்னால்
அந்த 2 நாளைக்கு இடையில கேப்புக்கு பிறகு சர்வதேச சமூகம் இந்த விடயம் தொடர்பாக என்ன நினைக்கின்றதோ அது இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. இடம்பெறுவதற்கு வேண்டியது என்னவெனில், அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர் கைது செய்யப்படாமல் அது ஆய்வு செய்யப்பட்டு இண்டிபெண்டா சுயாதீனமாக ஆய்வு செய்யப்பட்ட ஒரு தீர்வுக்கு வரப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு தீர்ப்புக்கு வந்த பிறகு அவர் குற்றம் செய்தார் என்ற தீர்வு அடையப்படுமாக இருந்தால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். ஆகவே அது இப்பொழுது இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அரசாங்கம் அதை செய்வார்கள்ன்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்றால் இது ஒரு பலமான ஒரு கேஸ் அல்ல. அதன் காரணமாக சுயாதீனமான ஒரு பொறிமுறையினூடாக இது ஆராயப்பட்டு, ஏனெனில் இதுல நிறைய சிக்கலான விடயங்கள் இருக்கின்றது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானது அல்ல. ஏன்னா ஜனாதிபதி 5 மணிக்கு பிறகு ஜனாதிபதியாக இருப்பாரா, இல்லை நியூயார்க்ல இருந்து வெளிக்கிட்ட பிறகு ஜனாதிபதி இல்லை இலங்கை வந்து சேர்ந்த பிறகுதான் திருப்பி ஜனாதிபதியாக இருப்பாரா, ஒரு ஆய்வாளர் ஆனால் அங்கே முன்வைக்கப்பட்ட கருத்து என்பது அவர் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தினார் என்பதுதான் இல்லையா? உதாரணமாக குற்றச்சாட்டு அதுல நிறைய சிக்கலான டிமென்ஷன்ஸ் இருக்கின்றது. அது வந்து ஒருவர் அந்த தீர்மானத்தை எடுக்க முடியாது. ஒரு சுயாதீனமான ஒரு குழு, ஒரு நீதித்துறை தொடர்பான ஒரு குழு அந்த விடயத்தை ஆய்வு செய்திருக்க வேண்டும். சில சலுகைகள் அரசியலமைப்பு ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்ப ஒருவர் கேட்டார் வந்து, இப்ப சரி நியூயார்க்ல இருந்து அவர் வெளிக்கிட்டு லண்டன்ல இறங்கி அவர் வந்து முழு ஜனாதிபதி பொறுப்பையும் விட்டுட்டு ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போக முடியுமா? அது ஒரு நியாயமான கேள்வி தான் நினைக்கிறேன். ஜனாதிபதி தான், அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, அவருக்கு சுற்றி இருக்கின்ற உத்தியோகத்தில் அவருக்கு தேவை என்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. அதன் காரணமாக அவர் குற்றம் செய்ய இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். இதுல சிக்கலான ஒரு பரிமாணம் இருக்கின்றது. அது ஆய்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சுயாதீனமான பொறிமுறையின் ஊடாக அது ஆய்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆய்வின் இறுதியில் இவர் அரசு சொத்துக்களை அபியூஸ் பண்ணினார் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதன் பிறகு இந்த கைது மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் சரியான ஒரு செயல்முறையாக இருந்திருக்கும். இப்ப அவர் 2 நாளைக்கு பிறகு விடுவித்ததன் காரணமாக அந்த செயல்பாடு இடம்பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அது செய்யப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் செய்வோம், அரசாங்கம் செய்யுமான்றது எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியானால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இலகுவான ஒரு இலக்காக இவர் இருந்த காரணத்தினாலே இவர் தன்னுடைய அந்த நிலையின் காரணமாகத்தான் இவர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு தேவை இருக்கிறது, தன்னுடைய வாக்காளர்களுக்கும் அதே நேரத்திலே தாங்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதனுடைய ஒரு ஆரம்பமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு முக்கியமான விடயம், தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசு என்பது தமிழர்கள் விவகாரத்தில், ஏனென்றால் நாங்கள் முன்னர் உரையாடி இருக்கக்கூடிய இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது விவகாரமாக இருக்கலாம் அல்லது ஏனைய விடயங்கள் எல்லாமே தெற்கினுடைய ஒரு அரசியல் நிலைப்பாடு என்கிற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவற்றின் ஊடாக நிகழ்த்தப்படக்கூடிய விடயங்கள் எவை என்கிற ஒரு கேள்வி எழுகிற போது நிச்சயமாக அதிலே சாதகமான விடயங்கள் எங்களுக்கு இருக்கின்றனவா என்றால் இல்லை என்பதுதான் பதில். இப்படி இருக்கிற போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்து வடக்கிற்கு வருகை தரப்போகிறார். வடக்கினுடைய மயிலட்டி துறைமுகத்தையும் வந்து பார்வையிட போகிறார். இப்படியெல்லாம் பேச்சுக்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே அவர் செம்மணி புதைகுழி விடயத்திலும் அங்கே அந்த இடத்திற்கும் செல்லலாம் என்கிற சில சாதகமான கருத்துக்களை அமைச்சர் ஒருவர் வெளியிட்டிருக்கிறார். இப்படி இருக்கிற போது இன்னும் ஒரு விடயமும் அரங்கேறி இருக்கிறது. இந்த அரசனுடைய ஆட்சியில் தான் இப்படியான புதைகுழி விவகாரங்கள் ஆராயப்படுவதற்கான சரியான அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அரசு வந்து குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அதே நேரத்திலே கடந்த 14ஆம் தேதி இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டு 2000 ஆண்டிலே பிணையின் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி ஒருவர், மிக முக்கியமாக சசீந்திர விஜயவர்தன் அவருக்கு வந்து பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பின்னணியை வந்து நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இது வெறுமெனவே தெற்கிற்கான ஒரு அரங்கேற்றுகை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? எங்கள் சார்ந்த விடயங்களிலே, மிக முக்கியமாக தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களிலே இந்த அரசனுடைய எதிர்கால செயற்பாடுகள் எப்படி இருக்கு? இப்ப வந்து சரியா சொன்னீங்க நீங்க. இப்ப வந்து இது அடிப்படையில தெற்கு அரசியலை மையமாக கொண்ட ஒரு விடயம். அதுல தமிழ் மக்கள் மீதான ஒரு தாக்கம் இருக்கும், அது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அப்ப அதுல இப்ப ஊழலுக்கு எதிராக செயல்படுவோம் என்கின்ற அடிப்படையில ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் கிட்டத்தட்ட 1 வருஷமாக பெருசா எதையும் செய்ய இல்லை. அவருக்கு நான் சொல்றேன், என்னுடைய தியரி வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு ஈஸி டார்கெட்.
இலகுவான ஒரு இலக்கு என்பதன் காரணமாக தான் இது நடைபெற்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு புறம்பாக அதுல நான் ஏற்கனவே கூறிய மாதிரி ஒப்பீட்டு ரீதியில் சிங்கள மக்களை விட தமிழ் மக்களுக்கு இடையில ரணில் விக்ரமசிங்கே கூடுதலான ஒரு ஆதரவு இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக தமிழ் மக்களுக்கு இடையில அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற கசப்புணர்வு அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கைதின் காரணமாக தான் அந்த விளைவு சொல்றது. அதற்கு அப்பாற்பட்டு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இதுவரை என்ன செய்தது என்று பார்த்தேன்னு சொன்னா எனக்கு பெருசாக ஒரு நடவடிக்கையும் தெரியாது. மாறாக தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் சில இடம்பெற்றது என்றுதான் நான் கருதுகிறேன். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் செப்டம்பர் ஜூலை மாதத்தில் ஒரு கெசட் வெளியிட்டிருந்தார்கள். இவ்வளவு தொகையான நிலங்கள் எடுக்கப்பட்டு அரசாங்கமயமாக்கப்பட போகின்றது. இப்ப நீங்க 28 மணி நேரத்தில் அல்லது 3 கிழமையில இடையில நீங்க உங்களுடைய ஓனர்ஷிப் உரித்தை ப்ரூவ் பண்ணாவிட்டால் அரசாங்கம் எடுக்க போகின்றது. அது தமிழ் மக்களுடைய அடிப்படை நிலைப்பாட்டுக்கு எதிரான செயல்பாடு. பிறகு தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களும் முன்னெடுத்த எதிர்ப்பின் காரணமாக அது கைவிடப்பட்டது. இப்ப இந்த மன்னார்ல இந்த ஆலை விடயம் தொடர்பாகவும் மக்களுடைய எதிர்ப்புக்கு இடையில தான் அதை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை. கனிய மணல் அகழ்வு தொடர்பாக மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதே அரசு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாட்டினுடைய மக்களுடைய அந்த நலனுக்கு பாதிப்பு கொடுக்கின்ற எந்த விடயத்திலும் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருந்தது. இல்ல அப்படி இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு நலனுக்கு எதிரான சில விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கைவிடப்பட்டிருந்தன. நிலங்களை எடுத்துக்கொள்வதற்கான கெசட் அதுக்கான சிறந்த ஒரு உதாரணம். அது பிறகு மன்னாரில் இடம்பெற்ற விஷயங்களும் அதுக்கான சிறந்த ஒரு உதாரணம். அதுக்கு புறம்பாக இந்த ஒரு வருஷத்தை தமிழ் மக்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறார்கள் என்றதையும் எனக்கு எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்லை. உதாரணமாக சொல்றதா தமிழ் மக்களுடைய அரசியல் விடயங்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கை ஏதாவது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதா, அவர்களுடைய புரொவின்சியல் கவுன்சிலை மீண்டும் செயற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் இல்லை. தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு நலன் இந்த ஒரு ஆண்டுல கிடைக்கல என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு புறம்பாக செம்மணி விடயத்துல இந்த ஜனாதிபதி பெரிய ஒரு விடயம் ஏதாவது கதைத்தார்ன்றதுல எனக்கு இன்னும் நான் எதுவும் பார்க்க இல்லை. இப்ப அதுவே ஒரு பாரதூரமான ஒரு கொன்சர்னாக இருக்க வேண்டும். இப்ப இவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றச்செயல் இடம்பெற்ற ஒரு விடயத்துல அரசாங்கத்தில் இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள் எதுவும் கூறாம இருப்பார்களாக நான் இன்னும் பார்க்கல. இல்லைன்னா அதுவும் ஒரு கரிசனைக்குரிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அதுபோல நீங்க இப்ப சுட்டிக்காட்டினீர்கள் தொடர்புடைய ஒரு ராணுவ அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. அதுலேயே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எனக்கு. இதே ஜனாதிபதி அப்போது சந்திரிகா ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலே செம்மணி விவகாரங்கள் மிக முக்கியமாக கிருஷாந்தி கொலை வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே அமைச்சு பதவியிலே இருந்தவர். ஆனா நான் தனிப்பட்ட நான் நினைக்கிறேன் செம்மணி விவகாரத்துல அரசாங்கம் பாரதூரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களான்னு நான் நினைக்கிறேன். என்றால் அது சந்திரிகா காலத்துல இடம்பெற்றது என்கின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கத்தக்கதாக அது ராணுவத்துடன் தொடர்புடையது. இறுதியில ராணுவம் தான் குற்றவாளியாக மாற்றப்படும், சந்திரிகா அல்ல. ஆகவே ராணுவத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம், ராணுவ நலன்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படும் என்றதற்கான எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. அதன் காரணமாக செம்மணி விவகாரத்தில் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக ஏதாவது செய்து விடுவார்கள் என்று சொல்லி அபிப்பிராயம் ஒன்று நிலவுமாக இருந்தால் அது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியானால் ஜனாதிபதி வருகை தரக்கூடும் என்கிற அந்த விடயம், ஒரு வேளை அவர் அங்கே சென்றால் இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு வருகின்ற அதாவது மாகாண சபை தேர்தல்களுக்கான ஒரு தயார்படுத்தல் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அண்மையிலே அமைச்சர் விமல் ரத்நாயக் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இங்கே மிக முக்கியமாக ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைய போகிறது, வடக்கில் இருந்துதான் நாங்கள் அபிவிருத்திகளை தொடங்க போகிறோம், இப்படியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உடனடியாக ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் ஒன்று நடக்கும் என்றது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு காலத்தை சொல்றது கஷ்டம். பட் 2026 நடக்குமா என்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் பிறகு இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் பாரதூரமான பின்னடைவை சந்தித்திருந்தது அரசாங்கம். பாரதூரமான பின்னடைவை சந்தித்திருந்தது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 18-20% வாக்குகள் இழந்திருந்தார் என்று நினைக்கின்றேன். 2 மில்லியன் 20 லட்சம் வாக்களவுக்கு குறைவாக தான் பெற்றிருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகின்ற போது. அது அவருடைய ஒரு செல்வாக்கில் ஒரு கீழ் நோக்கிய ஒரு தன்மை தான் போகின்றார். ஆனால் அது கூட பார்க்கப்பட்டது இப்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே
தோற்பது என்பது என்பிபியினுடைய ஒரு திட்டமாக இருந்தது. ஏனென்றால் வருகின்ற மாகாண சபை தேர்தல்களை அடிப்படையாக வைத்து அப்படி ஒரு நகர்வை மேற்கொண்டார்கள் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அப்ப நீங்க சொல்றீங்க தோல்வி திட்டமிட்டு தோல்வி அடைந்தார்கள் சொல்றேன். திட்டமிட்டு யாராவது தோல்வி அடைவார்கள் நான் நினைக்கல. அந்த தியரியை வந்து ஒரு 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 நகைச்சுவையான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன். திட்டமிட்டு அப்படியான சில கருத்துக்களும் வந்து உலகுவதையும் அவதானிக்க முடிகிறது. அரசியல் புரிந்துகளோ இல்லாத அரசாங்கத்தினுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் அவ்விதமாக கூறியிருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கல திட்டமிட்டு நடைபெற்றதுன்னு சொல்லி அவருடைய செல்வாக்குல ஒரு சரிவை தான் அது வெளிப்படுத்தி இருந்தது. மேலதிகமான சரிவு இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இப்போது இருக்கின்றது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகிவிட்டதுன்றபடியால அதன் காரணமாக உடனடியாக ஒரு தேர்தலுக்கு அவர்கள் செல்வார்கள் என்று நான் நினைக்கல. 26ல 25லையும் 26 ஜூனுக்கு முதலையும் ப்ரொவின்சியல் கவுன்சில் ஒன்று இடம்பெறும் என்று நான் பெரிதாக எதிர்பார்க்கல. ஆகவே அதை மையமாக கொண்ட செயல் திட்டங்களாக இவை இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கிற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசு என்பது தமிழ் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயற்படவில்லை என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இந்த அரசும் ஆட்சிக்கு வருகிற போது இந்த அபிவிருத்தி அரசியல் என்கிற ஒரு கான்செப்ட், அந்த நிலைப்பாடு ஒன்றை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஆனால் அது நீண்ட காலமாக ஒரு தீர்வை தேடுகிற மக்களுக்கான ஒரு தீர்வாக இருக்காது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த புரிதல் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசு ஜேவிபியாக இருந்தபோது தமிழ் மக்கள் தொடர்பாக எப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது வடகிழக்கினுடைய பிரிவாக இருக்கட்டும், அல்லது இந்த சுனாமி தற்காலிக கட்டமைப்பு அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்ததாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்களை அவர்கள் காலத்துக்கு காலம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தாலும் அவரும் தமிழ் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய நலனிலே அக்கறை கொண்டவராக அவர் செயற்பட்டதாக எந்த இடத்திலும் நாங்கள் பதிவு செய்ய முடியாது. சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டதாகத்தான் அவர் அந்த காலப்பகுதியிலே இருந்து இயங்கி வந்திருக்கிறார். இப்படி இருக்க எதற்காக தமிழ் மக்கள் மத்தியிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான ஒரு சிறிய ஒரு சப்கார்னர் சொல்லி நாங்கள் சொல்லலாம், அந்த அனுதாபம் எதற்காக இருக்கிறது? ஏன் அவர் தமிழ் மக்களாலும் விருப்பப்படுகிற ஒருவர் என்கிற ஒரு நிலையில இருக்கிறார்? என்ன காரணம்? ஒப்பீட்டு கணிப்பு தான் அது. தென்பகுதியில் இருக்கின்ற தேசியவாத குழுக்களுக்கு இடையில ரணில் விக்ரமசிங்கம் மிதவாதி. ஆனால் அவர் எவற்றை செய்ய வேண்டுமோ அவற்றை நிகழ்த்தி இருக்கிறார். சமாதான கால பகுதியிலே நிகழ்த்திய விடயங்களாக இருக்கட்டும், அல்லது அந்த தமிழ் மக்கள் சார்ந்து போராடிய விடுதலை புலிகளுக்கு இடையிலான அந்த பிளவுகளாக இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்பாக 1948ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற போது அங்கே ரணிலுடைய பங்கு என்பது மிக பிரதானமானது. அது ஏன் தமிழ் மக்களுக்கு புரியாத ஒரு விடயமாக இருக்கிறதா, அல்லது இதன் பின் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் என்ன? இப்ப அவருமே தேசியவாதி தான், அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனா தென்பகுதியில் இருக்கின்ற மொத்த தேசியவாதிகளுடன் ஒப்பிடுகின்ற போது அவர் வந்து மென்மையானவர். இப்ப உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது தமிழ் வாக்காளர் ஒருவருக்கு தமிழ் வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிப்பது எந்த விதமான பிரயோசனம் இருக்க போவதில்லை. ஏன்னா தமிழர் ஜனாதிபதியா வரப்போவதில்லை. அதன் காரணமாக தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள ஒருவருக்கு தான் வாக்களிப்பார்கள். எல்லா தேர்தல் முடியலையும் உங்களுக்கு தெரியும், அது சிங்களர் தான் வாக்களிப்பார். கடைசி தேர்தலில் கூட பொது வேட்பாளர் என்று நிறுத்தப்பட்ட தமிழ் வேட்பாளருக்கு பெரிய அளவான வாக்குகள் கிடைக்கல. அவர் எங்கேயுமே வெற்றி அடைந்தார் நினைக்கிறேன். 2வது 3வது நிலைமைக்கு தான் வந்திருந்தார். ஏன்னா தமிழர்களுக்கு பிராக்மேட்டிக் அரசியல் என்றது யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அரசியல். அவை நீங்க ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சிங்களருக்கு தான் வாக்களிக்குவாங்க. அப்ப அந்த சிங்களருக்கு வாக்களிக்கின்ற போது அவர் ஒப்பீட்டு ரீதியில மிக தீவிரமான ஒரு தேசியவாதியாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க ஒரு தெளிவாக இல்லை. மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களிக்க முடியாது, விமல் வீரவன்சைக்கு வாக்களிக்க முடியாது, தினேஷ் குணவர்தனைக்கு வாக்களிக்க முடியாது, சம்பிக்க ரணவக்கு வாக்களிக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கையும் இப்ப நான் சொல்றது சஜித் பிரேமதாசாவும் கூட சிங்கள தேசியவாதி, சிங்கள பௌத்த தேசியவாதி தான். ஆனால் அவருக்கும் வடபகுதியில அதிகமான வாக்குகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கிடைந்தது. ஆகவே தமிழ் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த தேசியவாதிகளுக்கு இடையில யாரு மொடரேட் ஆக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இப்ப ரணில் விக்ரமசிங்க சில விடயங்கள் செய்திருக்கின்றார் என்று பல விடயங்கள் செய்திருக்காங்க நீங்க சுட்டி காட்டுறீங்க. அதுக்கடையில சில பாசிட்டிவான விஷயங்களும் செய்திருக்கின்றார்.
உதாரணமாக சொல்றேன்னு சொன்னா 2002ஆம் ஆண்டு யுத்த நிறுத்த உடன்படிக்கை தமிழ் மக்களுக்கு பாரதூரமான ஒரு ரிலீஃப் கொண்டு வந்தது. ஆனால் அந்த உடன்படிக்கை காலப்பகுதியிலே அமெரிக்க தூதுவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை இந்த சமாதான உடன்படிக்கை என்பது தோற்கமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு பலமான படையோடு மோத வேண்டி இருக்கும் என்கிற ஒரு கருத்தை அன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவை தமிழ் மக்களை பலவீனப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, நான் சொல்றேன் அந்த நிலையில அந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை தமிழ் மக்களுக்கு ரிலீஃபை கொண்டு வந்திருந்தது. 2002ஆம் ஆண்டு யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு அந்த சூழ்நிலை தமிழ் மக்களுக்கு ஒரு 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 நிவாரணத்தை வழங்கியிருந்தது. யுத்தத்துல மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு பின்னணியில உங்களுக்கு சந்திரனுடைய ஆனால் அந்த கால பகுதியில் தான் ஆணையரவு அடிபாடு கூட அந்த சமர் கூட நிகழ்ந்தேறியிருந்த ஒரு பலமான நிலையிலே விடுதலை புலிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு குறித்த காலப்பகுதியில் தான் சமாதான உடன்படிக்கைகளுக்கான அந்த நிலைகளும் அரங்கேறின. அந்த கால பகுதியில் தான் கிழக்கினுடைய தளபதி பிரித்தாளப்பட்டார். இப்படியெல்லாம் நிகழ்ந்தது. இல்ல, நான் சொல்றேன்னு சொன்னா 2002ஆம் ஆண்டில விடுதலை புலிகள் ராணுவ ரீதியாக பலமாக இருந்தார்கள், எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் ஆர்கனைசேஷன் ரீதியாக அவர் வீக்காக தான் இருந்தார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், ஆணையரவு அந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் ஓயாத அலைகள் ஆபரேஷன் தான் இல்ல, ஓயாத அலைகள் ஆபரேஷன் அடியாக தான் பல முகாம்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அது நிறைய ஆழ்பலத்தை இழந்திருந்தார்கள். தமிழ் மக்களும் பாரதூரமான சமூக பிரச்சனை எதிர்கொண்ட காலம். விடுதலை புலிகள் ராணுவ ரீதியாக உயர்வாக இருந்தாலும் மக்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு காலமாகத்தான். அதன் காரணமாகத்தான் 2002ஆம் ஆண்டு யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கான ஒரு ஆதரவு இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு ரிலீஃபை வழங்கியிருந்தது. அந்த ரிலீஃபுக்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு காரணமாக இருந்தார். அதன் காரணமாக ஒரு அனுதாபம் இருக்கிறதுன்றதுதான் பாயிண்ட். அதனுடைய அர்த்தம் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த விதமான செயல்பாட்டையும் ஈடுபடவில்லை என்பதை அவர் நிறைய செய்திருக்கின்றார். அவருமே ஒரு சிங்கள தேசியவாத அரசியல் இடையில தான் அவர் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது காரணமாக பல விடயங்களை மேற்கொண்டிருந்தார். ஆனால் ஒப்பிட்டளவில் அவர் தமிழ் மக்களுக்கு இப்ப உதாரணமாக சொல்றேன்னு சொன்னால், இப்ப இலங்கையில இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் சமஷ்டி ரீதியான அதாவது சிவில் வார் தொடங்கின பிறகு சமஷ்டி ரீதியான ஒரு தீர்வுக்கு இணங்கி இருக்க. ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் யாவது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் சொன்னாலும் சமஷ்டி ரீதியாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி நான் சொல்றேன். சில விட்டுக் கொடுப்புகளை அவர் செய்திருக்கின்றார். அதன் காரணமாக தமிழ் மக்களுக்கு அவர் மீது ஒரு அனுதாபம் இருக்கின்றது தான் நான் நினைக்கின்றேன். வளர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை நாங்கள் ஆரம்பத்திலே உரையாடியதை போன்று இது தெற்கிற்கான ஒரு அரசியல் நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலே வடகிழக்கு மக்கள் தங்களை சுதாகரித்து கொண்டு இந்த நீரோட்டத்தில் எப்படி தங்களை தக்க வைத்துக் கொள்வது என்பது தொடர்பாக இந்த மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற தமிழ் அரசியல் தரப்புகள் பயணப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதாவது தமிழ் தரப்புகள் சார்ந்து இயங்கிய மிக முக்கியமாக திரு சம்பந்தன் அவர்களாக இருக்கட்டும், மறைந்த சம்பந்தன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது மாவை சேனாதிராஜா அவர்களாக இருக்கட்டும், இந்த இருவருக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் எதை ஆற்றினார்கள் என்கிற ஒரு சில கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது. இருந்த போதிலும் தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமையாக அவர்கள் எழுந்து நின்றார்கள். அந்த வெற்றிடம் என்பது இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த எழுந்திருக்கின்ற இந்த நிலைமைகளை எப்படி கையாள வேண்டும்? இப்ப தமிழ் மக்கள் அவருடைய அரசியல் பலம் பெருமளவுக்கு மாற்றமடைந்த ஒரு உறுதியான நிலையில் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். யுத்தம் முடிவடைந்த பிறகு விதமாக அவர் பலவீனமான நிலையில் இருந்தார்களோ அதே விதமான ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள், அல்லது அதை விட கூடுதலான ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் தமிழ் அரசியல் கட்சிகள் அவ்வளவு ஒரு ஒரு எஃபெக்டிவாக செயல்படுகின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. அதுக்கு தலைமைத்துவம் இல்லாத இருக்கலாம், அல்லது சொந்த அரசியல் நலன்கள் பற்றிய ஒரு அக்கறை காரணமாக இருக்கலாம், அல்லது சரியான திட்டங்கள் இல்லாத காரணமாக இருக்கலாம். மற்றது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சோர்வு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். யுத்தம் காரணமாக ஏற்பட்ட சோர்வு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கின்றன. அதன் காரணமாக தமிழ் மக்கள் பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் தான் நான் நினைக்கின்றேன். சில சிறிய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை கூட அவர்களால் வெற்றிகரமாக செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இப்போ கடந்த வாரம் நான் பார்த்தேன், கடையடைப்பு போராட்டம் ஒன்று ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருந்தது. அது பெருசாக வெற்றி அடையவில்லை. வடக்கு கிழக்கில் அந்த ஹர்த்தாலுக்கு பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கல. அது பொதுமக்கள் மத்தியில் இருந்து அவருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் குறைவாக இருந்தது. அதன் காரணமாக மொத்தமாக பார்க்கின்ற போது தமிழ் அரசியல் பலவீனமான ஒரு சூழலில் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ஆகவே
வடக்கு தென்பகுதியில் இருக்கின்ற அரசியல் சக்திகளை நம்பி விடாமல், இப்ப உதாரணமாக கடந்த ஆண்டு தேர்தலின் போது ஒரு அபிப்பிராயம் இருந்தது, என்பிபி அரசாங்கம் மற்ற கட்சிகளிலிருந்து முழுமையாக வேறுபட்ட ஒரு ஒரு அரசியல் கட்டமைப்பு என்பதன் காரணமாக தமிழ் மக்களுக்கான ஜஸ்டிஸை அவர்கள் வழங்கி விடுவார்கள் என்று சொல்லி அந்த விதமான கன்க்ளூஷன்ஸ் முடிவுகளுக்கு விரைவாக வந்து விடாமல் அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பது கவனிக்கப்பட வேண்டும். இந்த தமிழ் மக்களுக்கு கரிசனுடைய அரசியல் பிரச்சனைகள் எந்த விதமான செயல்பாட்டை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று கவனித்து அதற்கு ஏற்ற மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபட வேண்டும். உதாரணமாக சொல்றதாக சொன்னால் அரசியலமைப்பு மாற்றம் ஒன்று செய்யப்பட போவதாகத்தான் இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கூறியிருந்தது. அவர்களுக்கு அரசியலமைப்பு மாற்றம் செய்வதற்கான எல்லா வசதிகளும் இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. சிங்கள மக்கள் மத்தியில் ஆதரவு ஒன்று காணப்படும். இருந்தும் கூட ஒரு வருஷமாக அது தொடர்பாக இந்த விதமான ஒரு செயல்பாடு ஆரம்பிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவ்விதமான செயல்பாடு ஏற்படுகின்ற போது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு பற்றியும் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவசியம் இருக்கிறதாக இருந்தார். அதன் காரணமாக அந்த விதமான செயல்பாடு எதுவும் இடம்பெறவில்லை. அவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கொண்டு இந்த சூழ்நிலைக்கு இடையில தங்களுடைய அரசியல் கட்டமைப்பை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இருக்கின்றது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த கவனத்தை ஒரு அலர்ட்டாக இருந்து கொண்டு உள்ளார்ந்த ரீதியாக கட்டி எழுப்புகின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்றைக்கு தமிழ் மக்களுடைய சூழ்நிலை என்பது பிளவுபட்டு நிற்கின்ற ஒரு நிலைமைகளாகத்தான் காணப்படுகின்றது. தலைவர்களுக்கு இடையிலான போட்டி, தலைமைக்கான போட்டி என்பதெல்லாம் தனி மனித காழ்ப்புணர்ச்சி என்கிற ஒரு விடயத்திற்குள்ளே இறுகிப்போய் இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்த இந்த கர்த்தால் விடயத்தில் கூட அப்படியான சில விடயங்கள் தான் பங்களிப்பு செலுத்தி இருந்தன என்பதும் இங்கே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷாமிலா. நன்றி. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே உரையாடப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள், மிக முக்கியமாக இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது, அதன் பின்னணியிலே இருக்கக்கூடிய விடயங்கள், இந்த சூழ்நிலைகளை தமிழர் தரப்பு எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கிற பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியிலே உரையாடப்பட்டிருக்கிறது. இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடய பரப்போடும் சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமையொருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம்.